அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா. கன்னியா ராசிக்கு 5/4/2026 முதல் 11/4/2026 வரை, பங்குனி மாதம் 22 முதல் பங்குனி மாதம் 28 வரை கன்னியா ராசி அன்பர்கள் எப்பவுமே தைரியத்தோடும் நன்மதிப்போடும் ஒழுக்கத்தோடும் செயல்படக்கூடியவர்கள் இந்த கன்னியா ராசிக்காரர்கள். எந்த விதமான சலசலப்பு என்று நடக்கக்கூடியவர்கள். உங்க ராசிநாதன் புத பகவான், புதனுடைய வீடு உங்களுக்கு. புதனுடைய வீடு அப்படின்னாலே எந்த விதமான சலசலப்பு இருக்காது. அதனால கன்னியா ராசினால கன்னியா ராசியா ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய தன்மை கொடுக்குது. ஏன்னா எந்த விதமான உண்மையும் நீங்களும் மறைக்க தெரியாதவர்கள், யதார்த்தவாதி சொல்லுவோம். அப்ப நம்ம என்ன சொல்லலாம், அவன்கிட்ட சொன்னது ஏன் இவர்கிட்ட போட்டு கொடுத்த அப்படின்னா, நம்ம யதார்த்தமா தான் பேசுவோம். உண்மையை மறைக்க தெரியாது, பொய்யும் மறைக்க தெரியாது. அப்ப யார்கிட்ட எப்படி உரையாடணும், இவர்கிட்ட இந்த ரகசியத்தை சொல்லக்கூடாதுங்கிறது தெரியாது, யதார்த்தமாகவே பேசக்கூடியது. அதனால உங்களுக்கு சில நேரம் உங்களுக்கு ஒரு அவ்வேறு உருவாக்கிட்டே போகும். ஒரு கிட்டத்தட்ட நாள் நீங்க வாங்கி கொண்டே இருப்பீங்க இந்த கன்னியா ராசிக்காரர்கள். இருப்பினும் உங்கள் தொழில நீங்க கவனத்தோட செயல்படக்கூடியவர்கள். தனக்கு நிகர் தானே அப்படின்னு சொல்லுவோம். தனக்கு நிகர் நானே, என்னை மீது எதுவுமே நடக்காது, நான் எல்லாமே கவனமாக இருந்து செயல்படுவேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு தன்முனைப்பு ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதே இருப்பினும் உங்க கண்ட சனி நடப்பது, செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல இருப்பது, புத பகவான் உங்க ராசிநாதன் நீசம் பெறும்போது, தனஸ்தானம் ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சுக்கிரபான் 8ஆம் இடத்துல மறையும் போது பொருளாதார சிக்கல் வராமல் பார்த்துக் கொள்ளணும். வண்டி வாகனம் செல்லும் போது ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனம் திசை திருப்போம். இத்தனை நம்ம நிதானித்து செயலாற்றணும். நீங்க ஒரு நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ளுவதாக இருந்தால் இந்த கன்னியா ராசிக்காரர்கள் ஒரு நபர் துணையோடு செல்வதே சிறந்தது. அதாவது நீங்க டிரைவிங் பண்ணாம அடுத்தவனுடைய டிரைவிங் கூட நீங்க செல்வதே சிறந்தது. உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில கவனத்தை திசை திருப்பிக் கொண்டே இருக்கும். உங்க மைண்ட் உங்கள்கிட்ட நிற்காது. இருப்பினும் உங்களுக்கு கோபத்தை தூண்டக்கூடிய தன்மை இந்த செவ்வாயும் சூரியன் சேரும் போது நீச கிரகத்தோட ஒரு அச்ச உணர்வோட செயல்படுவீங்க. நம்ம யாருக்கா பேசும்போது நான் நல்லா கவனமாக தான் பேசினேன், ஆனா எனக்கு குறை கண்றாங்க, நேற்று இருந்த வாழ்க்கை இன்னைக்கு இல்லை, நான் என்னதான் செஞ்சாலும் எனக்கு சிக்கலவே வருது, பொருளாதார சிக்கல் வருது, குடும்பத்துல சிக்கல் வருது, பிள்ளைங்களால் சிக்கல், மனைவினால் சிக்கல், மனைவியாக இருந்தால் கணவரனாலும் சிக்கல், இத்தனை உங்களுக்கு உருவாகிட்டே இருக்கும். ஆகவே இந்த காலத்தில் நீங்க குரு பகவான் வழிபாடு, அப்ப உங்க தாய் ஸ்தானத்தை பலம் பெற வைக்கணும். 9ஆம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம், 2க்கும் குடும்பஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய கிரகம், 9ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறைவதால தாய் தகப்பனுக்கு மரியாதையோட அன்போட அனுசரிச்சு அவர்கள் வேண்டியதை செய்யும் போது அவர்களுடைய ஆசீர்வாதமே நம்மளுக்கு பக்கு பலமாக அமையும். இருப்பினும் உங்களுக்கு கன்னியா ராசி அன்பர்கள் குருவுடைய அனுகிரகம் சற்று குறைவாக இருந்தாலும், சுக்கிரபகவானுடைய அனுகிரகம் குறைவாக இருந்தாலும், உங்கள் தைரியத்தை நீங்க விடவே மாட்டீங்க. உங்க தைரியசாலி. உங்க ராசிநாதன் 7ஆம் இடத்துல சனியோட சேர்ந்தாலும், கண்ட சனியாக இருந்தாலும் தைரியம் உங்களுக்கு நிச்சயமாக உருவாகும். ராகு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல மேலும் 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 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு செல்லக்கூடிய தன்மையை கொடுக்கும். எந்த விதமான வேலை செய்தாலும், குடும்பத்துல எந்த பிரச்சனை நடந்தாலும் சோர்வின்றி இருப்பீங்க. நானாகவே இருக்கிறேன், நீங்கள் தான் தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்கணும்னு சொல்லி நீங்க அதுல இருந்து விடுபட பார்ப்பீங்க. அது இந்த காலத்துல நம்ம தேவையற்ற விவாதம் இல்லாமல் இருப்பதே சிறந்தது. குடும்பம் நல்ல மேன்மை அடையக்கூடிய தன்மையாக இருந்தாலும் பொருளாதாரத்தை சற்று ஜாக்கிரதையாக இருந்து கவனித்து வருவதே சிறந்தது. தேவையில்லாத செலவுகள் செய்யாமல் இருக்கணும். இருப்பினும் புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கொடுக்கும். செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல இருந்தாலும் புதன் ஒரு ராசிநாதன் சேர்வதால் செவ்வாய்க்கிழமை பகல் 12:10
செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல செல்லும்போது புதிய வண்டி வாகன யோகம் உண்டாகும். எந்த மாடல் நம்மளுக்கு வாங்கினால் இந்த சித்திரை மாசம் வரக்கூடிய தமிழ் வருஷ பிறகு நம்மளுக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட செல்லக்கூடிய தன்மை கொடுக்கும். அதனால உங்களுக்கு ஒரு புதிய வாகனம் யோகம் கொடுக்கும். அதே போல் பழைய வீடாக இருந்தால் புதுப்பிக்கக்கூடிய தன்மை ஒரு பிளான் நீங்க போட்டுருவீங்க. இதோட இது இன்னும் நம்மளுக்கு இந்த இதெல்லாம் செய்தால் நம்மளுக்கு இன்னும் அந்த வீடு நம்மளுக்கு பிரகாசமா இருக்கும், வசதியா இருக்கும்னு சொல்லி அந்த வீடு புதுப்பிக்கக்கூடியான தன்மை உங்களுக்கு கொடுக்கும். அதே நீங்கள் ஒரு உத்திர நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம் அந்த காலத்துல சிவபெருமான் வழிபாடு, கோமாத வழிபாடு செய்வதே சிறந்தது. பசுமாடுக்கு தானம் கொடுங்க. நீங்க ஒரு உத்திர நட்சத்திரக்காரங்கள் அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு, அதே போல் ரோகிணி நட்சத்திரம் அன்னைக்கு சிவ வழிபாடும் பசுமாடுக்கு ஏதேனும் ஒரு உணவு கொடுங்க. உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும். எந்த விதமான தடை தாமதம் என்று செயல்படக்கூடிய தன்மையை இந்த நட்சத்திர பலன் உங்களுக்கு கொடுக்கும். நீங்க கன்னிய ராசியில நான் அஸ்த நட்சத்திரம் நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க சித்திரை நட்சத்திரத்தை தேர்வு செய்து சித்திரை நட்சத்திரம், அபிட்ட நட்சத்திரம், மிருகசீர்ஷ நட்சத்திரம் இந்த காலத்தில் முருகப்பெருமான் வழிபாடு தவறாம செய்து வரணும். யமதேவனை சேர்த்து பிரார்த்தனை செய்து கொள்ளணும். இந்த காலத்தில் மாந்தி இருந்தா உங்க ராசியில மாந்தி சேர்த்து பிரார்த்தனை செய்து கொள்ளணும். ஆகவே இந்த காலத்தில் நம்ம முருகப்பெருமாள் வழிபாடு கால சிறந்த பலம் கொடுக்கும். இதே போல் மகான்களை தரிசனமும் உங்களுக்கு கைமேல் பலம் கொடுக்கும். உங்க ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருக்கிறதால, அதுவும் சனியோட சேர்ந்து இருக்கிற மாந்தியும் யம தர்மராஜை பிரார்த்தனை செய்யும் போது உங்களுக்கு கைமேல் பலம் கொடுக்கும். அதனால நீங்க ஒரு சித்திரை நட்சத்திரக்காரர்கள், எனக்கு சித்திரை நட்சத்திரம் நான் என்ன வழிபாடு செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம் அன்றைய தினம் லட்சுமி நரசிம்மரை போய் வழிபாடு செய்யணும். லட்சுமி நரசிம்மர் வழிபாடோட 1000 தாமரைகள் கொண்ட மலர்கள், தாமரைப்பூ, அதன் மேல் அமர்ந்திருப்பவர் மகாலட்சுமி. இந்த லட்சுமி தேவி வழிபாடு, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும். மாலை பொழுது சிவ வழிபாடு, பிரதோஷ நேரம் தான் சிவ வழிபாடு தவறாம செய்து வரும்போது உங்களுக்கு இன்னும் மேலும் ஒரு படிக்கட்டு மேலே கொண்டு போய் செலுத்தும். அப்ப நம்மளுக்கு இந்த நட்சத்திர பலன், தாரா பலன், சந்திர பலன் அத்தனை நம்மளுக்கு செயலாற்றும் போது நம்ம வாழ்க்கை சரிவென்று நடந்து கொள்ளலாம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பலம், ஜெய்பலா, வாழ்க்கை.